நண்பர்களே, ஒரு வழியா கருப்பை வந்து இறங்கிட்டான். தியேட்டர்ல கருப்பை இறங்கிட்டாங்க. கருப்பா வரா வழி மறிக்காதே அப்படின்னு சொன்னா படம் வர்றதுக்கு வழியை மறிச்சுட்டே இருக்கானுங்க. இது கூட பரவாயில்லைங்க, கடைசியா படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அந்த அன்னைக்கும் வழியை மறிச்சாருங்க. பட் ஃபைனலா கருப்பை எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி கருப்புடா கருப்பண்ண சாமி. நீங்க இன்கேஸ் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல வேறையா இருக்கும். நான் வந்து ஒரு வழியா இந்தியா வந்து எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ லைக் பிரேக்குக்காக நான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கேன். வந்த போது நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய படம் என்னன்னு தெரியுமா நினைச்சிருந்தேன்? ஜனநாயகனா இருக்கணும்னு நான் நினைச்சேன். தளபதி விஜய் சிஎம் ஆயிட்டாரு, அந்த டைட்டில் கார்டோட படத்தை பார்ப்பேன்னு நினைச்சு வந்தா ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது கருப்பா தாங்க இருக்கு. கருப்பை என்ன வந்து தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னங்க பண்ண முடியும்? கருப்பை குசும்புக்காரன். ஓகே, நான் படத்தை பார்த்துட்டேன். படத்தோட சின்ன ரிவ்யூ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி அண்ணனுக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகணும்னு பார்த்தாரு, ஆனால் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறமே கண்ணீர் விட்டு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். அதுக்கு அடுத்த நாள் எப்படியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே அவரோட குஷியை பார்க்கணுமே, அந்த பைப்பை பிடிச்சி மனுஷன் ஆட்டில் அந்த பைப்பே பிஞ்சு வந்துட மாட்டிருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவரோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பே ஆஃப் ஆயிருக்கா இல்லையா? ஆக்சுவலி பே ஆஃப் ஆயிருக்கு தான் சொல்லலாம். கருப்பை இறங்கிட்டாங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பேசிடலாம், அதுக்கப்புறமே நெகட்டிவ் போய்க்கலாம். படத்தோட கான்செப்ட் நல்ல ஒரு யூனிக்கான கான்செப்ட்டுங்க, யாருமே டச் பண்ணாத கான்செப்ட். ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுல நிறைய சாமி படம் எல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் அது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா பெண் கடவுள்களை தான் வச்சு சாமி படம் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யாரும் கருப்பு சாமியெல்லாம் வச்சு படம் எடுத்து பார்த்ததில்லை. அதை இந்த படத்துல கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கருப்பு சாமிக்கான பில்டப், அதாவது கருப்பு சாமிக்கான விஷுவலி பார்க்கணுமே சூப்பராக இருந்துச்சு, குறைய சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தியேட்டர்ல கருப்பு சாமி அப்படியே குதிரை ஓட்டிட்டு வர மாதிரிலாம் காமிக்கிறது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டைட்டில் கார்டே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே வந்துட்டு பாத்தீங்கன்னா கருப்பு சாமியை இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. மிளகாயெல்லாம் அரைச்சு வந்து சாமி மேல போடுற மாதிரி, அதுக்கப்புறமே அவர் வந்துட்டு குதிரையில வர மாதிரி அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. விஷுவலி செமைங்க, குறைய சொல்ல முடியாது. கொடுத்த 200 rupees ஆல்ரெடி வர்த்துட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கதை என்னன்னு சொல்ல, பட் ஆனால் கதையோட அவுட்லைன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ஒரு கோர்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய அநியாயங்கள் நடக்குது, அதை தட்டி கேட்கறதுக்கு கருப்பு சாமியே வந்து ஹெல்ப் பண்றாருங்கிறதா கதை. பட் ஆனால் கருப்பு சாமினால அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எப்படி கதை போகுதுங்கிறதா சிம்பிளான ஒரு அவுட்லைன் கதைக்கு. அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கான்செப்ட். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க 100% அதை யூட்டிலைஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு, பட் ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸா நடிச்சிருந்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம சூர்யாங்க. தலைவனுக்கு ஆல்மோஸ்ட் 12 வருஷம் கழிச்சு இந்த படம் தான் கம்பேக்கா இருக்கு. நடுவில் 2 படம் நல்ல படங்கள் வந்துச்சு, ஆனா அது ரெண்டுமே ஓடிடில தான் வந்துச்சு. அவருக்கு வந்து தியேட்டர்ல வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஹிட்டான படம் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ஞாபகமே இல்லை. பட் ஆனா சூர்யா அவர்களோட பிரசன்ஸ் வந்து படத்துல செம்மையா இருந்துச்சு. ஆனஸ்டா சொல்லணும்னா அவரோட லுக் வந்து செம்மையா அப்படி இருக்கு. அப்படிங்க ஆனா பார்த்தாலே ஜம்மன் இருக்காரு படத்துல. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். த்ரிஷாக்கு பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நார்மலான கேரக்டர் தான், ஒன்றும் சூப்பர் டூப்பர்லாம் ஒன்றும் சொல்ற அளவுக்கு சும்மா ஒரு சைடு ஹீரோயின் மாதிரி. ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன், த்ரிஷா அவர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வரும்போது யாரோ ஒருத்தர் கேமரால கேட்கறான், தளபதி விஜய் எப்படி இருக்காங்கன்னு அவங்க கிட்ட போய் கேட்டிருக்கான். தளபதி கேட்டான்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையா? லியோவா பார்க்கணும். ஆனா படத்துல பாத்தீங்கன்னா நிறைய தளபதி விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கு, ஊர்பட்ட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க படத்துல. ஒரு தடவை நான் முடிவு பண்ண என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிற டயலாக் அதெல்லாம் மலையாளத்துல வருது. அதுக்கப்புறம் லியோ படத்துல வர சாக்லேட் ஃபேக்டரி அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா த்ரிஷா தான் அந்த படத்துலயும் ஹீரோயின், இந்த படத்துலயும் ஹீரோயின். நிறைய ரெஃபரன்சஸ் வச்சிருந்தாங்க, பட் ஆனா கொஞ்சம் லிமிட்டடா வச்சிருந்திருக்கலாம். ரெஃபரன்சஸ் வைக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு ரெஃபரன்சஸ் இருக்க கூடாது. எங்க மத்தவங்க கேமியோ கொடுப்பாங்கன்னு பார்த்தா சூர்யாவே கேமியோ கொடுக்கறபடிங்க. சிங்கம் கெட்டப்ல சூர்யா வராரு. டேய் அவர் எம்எல்ஏடா. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி as பேபி. இது ஏன் இடம், ஏன் கோட். படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் ஆர்ஜே பாலாஜி தான் வில்லனா அப்படின்னு பார்த்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஹைப் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். சரி, நிறைய இடத்துல நல்லா பண்ணியிருந்தாரு, பட் ஆனா வந்து ரைட்டிங் ஆக்சுவலி இன்னும் வந்துட்டு பவர்ஃபுல் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் கூட கடவுள் சண்டை போடுற மாதிரி இருக்கு. அப்போ வந்துட்டு இந்த சாதாரண மனுஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு மிஸ்ஸிங்காக ஃபீல் ஆச்சு. ஏன்னா கடவுள் நினைச்சா இப்படிங்கிறக்குள்ள அவனை போட்டு தள்ளிடலாம். அதனால நமக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி எப்படி இருந்தாலும் அவனை போட்டு தள்ள தான் போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆள் வந்துட்டு பயங்கர இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அது போக ஒரு மலையாள ஆக்டர் வந்து இந்திரன் என்னமோ ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரு தான் ஆக்சுவலி வந்துட்டு நல்லா, அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல.
இமோஷன்ஸை வந்து கடத்தி கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல்க்கு அப்புறமேலே நடுவில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரே ஜெட் லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சா. இன்டர்வல் கேப்ல நான் வந்து 2 தடவை தூங்கி எந்திரிச்சிட்டேன். படத்துல நான் குறைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே நான் போறேன், நைட் ஷோவாச்சும் போய் படத்தை பாக்குறேன்னு போயிருந்தேன்னா அதனால கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் முடிச்சிரு கருப்பை வர போறா அப்படின்னு கஷ்டப்பட்டு முடிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. லைக் கதை பாத்தீங்கன்னா ஃபிக்ஷனல் கதை தான், அதனால வந்துட்டு லாஜிக்கலா பெருசா பார்க்க கூடாது. பட் ஆனா கொஞ்சம் ஒரு கிரே ஏரியால இருக்கிறனால கதை பாத்தீங்கன்னா ஹாஃப் ரியலிஸ்டிக்கா இருக்கு, ஹாஃப் வந்துட்டு ஃபிக்ஷனலா இருக்கு. அதனால வந்துட்டு எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, அதை நம்ப முடியாதுதான். பட் அதனால ஃபுல்லா ஃபிக்ஷனலா போயிருந்தா வந்துட்டு அந்த கேள்வியா வராதுன்னு தோணுது. அண்ட் கம்மிங் டு சாய் அபியங்கர்ஸ் மியூசிக். சாய் அபியங்கர் ஃபேன்ஸ் அறிவு ஆக்சுவலி படத்துக்கு அவர் நல்ல மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அது கருப்புசாமி இன்ட்ரிக்கு இதெல்லாம் வந்துட்டு நல்ல பிஜிஎம் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் ஆனால் மியூசிக்ல எங்க கோட்டை விட்டாங்கன்னா மியூசிக்கை வந்து மிக்ஸ் பண்றதுல தான், சவுண்ட் மிக்சிங்ல தான் படத்துல கோட்டை விட்டுருந்தாங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, பட் ஆனால் அது எந்த இடத்துல எலிவேட் ஆகணும் கம்மி ஆகணும் அது வந்துட்டு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மேபி நான் பார்த்த தேட்டர் அப்படி கரெக்டாக வால்யூம் மிஸ்டேக்கா தெரியல. பட் ஆனால் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கருப்பர் வராரு அப்படிங்கும் போது கடவுள் வராரு விஷுவலி பார்க்க செமையா இருக்கு. பட் ஆனால் பிஜிஎம் என்னடா பிஜிஎம் நல்ல பிஜிஎம்மா இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுங்களேன், ஏன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபிளாட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வந்துட்டு அந்த சவுண்டு, அந்த செயின் சவுண்டு, அந்த குதிரை வர சவுண்டு அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு தோணுது. மேபி ஆட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் தியேட்டர்ல பார்க்கும்போது அது எஃபெக்டிவா ஃபீல் ஆகல. அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பீக்கா இருக்கும். பட் ஆனால் மியூசிக் வந்துட்டு சாய் அபியங்கர் சைடு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணியிருக்காரு. சவுண்ட் மிக்சிங்கை தான் இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். படத்தோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஜிகே விஷ்ணு சினிமோட்டோகிராஃபி தான். மனுஷா பிச்சு உதறிட்டாருங்க. விஷுவலி படம் பார்க்க அவ்வளோ மாசா இருக்கு. அது கருப்பர் சீன்லாம் காமிக்கும் போது செம்மையா காமிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா படத்தோட இன்ட்ரோல வந்துட்டு கருப்பரை காமிக்கிற சீனும் இருக்கும். அதுக்கப்புறம் படத்தோட எண்டிங்ல ஒரு சீன் இருக்கும். சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாவே கருப்பா வர மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. செம்ம மாசா இருந்துச்சுங்க. அந்த கெட்டப்பும் சரி, அதை வந்து விஷுவலா காமிச்சதும் சரி, சூப்பரா காமிச்சிருந்தாங்க. தியேட்டர்ல பாதி பேருக்கு கருப்பர் சாமியா உள்ள வந்து இறங்கிட்டாங்க. எங்க ஓடுதோ இல்லையா ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் செம்மையா ஓடிடும். எப்படியும் அந்த கிளைமேக்ஸே போதும் படத்தை ஓட வைக்கிறதுக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் படத்தை வந்து தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கலாம். ஓடிடில பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும்லாம் எனக்கு தோணல. நீங்க வந்து தியேட்டர்ல போய் அந்த ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கரெக்ட்டா நான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் படம் கருப்புசாமி படத்தை பார்த்தாச்சு. ஆல் காட் திங்ஸ். நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக ஓவரால் படத்துக்கு ஒரு 8 out of 10 கொடுக்கலாம். கதை எனக்கு வந்து கிரிப்பிங்கா எழுதிருந்தாங்கன்னா அந்த 2 கொடுத்து 10 out of 10 அசால்ட்டா கொடுத்துருக்கலாம். ஏன்னா சூப்பரா விஷுவலி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த படத்துக்கு ரிவ்யூ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஜனநாயகனுக்கு வெயிட்டிங். என்னங்க டைட்டில் கார்டெல்லாம் வந்துட்டு சிஎம் தளபதி விஜய்னு வராதுன்னு சொல்றாங்க. ஆசாசியா இருந்தேன் தியேட்டர்ல பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் எல்லாம் போடுவாங்கன்ட்டு, ஆனால் அது வராதுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது வருதா இல்லையான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ்.